ஹாய் ஆல். இந்த வீடியோ வந்து டிசம்பர் 31 அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு தான் ஹேர் மாஸ்க் வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பொங்கல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அன்றைக்கி 2025 எனக்கு வந்து 2 பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து செல்ஃப் கேர். எனக்கு செல்ஃப் கேர்ன்றது ரொம்பவே பிடிக்கும். பட் வந்து நான் பண்ணுவேன். பட் எப்படின்னா கேப் விட்டு பண்ணுவேன். கண்டினியூஸாக வந்து செல்ஃப் கேர் எடுக்க மாட்டேன். எப்பயாச்சும் எனக்கு தோணும் போது அதை பண்ணுவேன். ஸோ இனிமேல் வந்து நான் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். செகண்ட் ஒன் வந்து ஓன் டெசிஷன். எதுக்கு ஓன் டெசிஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஏதாச்சும் ஒரு சின்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே, ஆக்சசரிஸ், பென்சில், பென் ஆர் புக் எதுவாக இருந்தாலுமே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கிட்ட இது நான் வாங்க போகிறேன் அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வாங்குவேன். வித்தவுட் பர்மிஷன் நான் எப்போவுமே எதுவுமே நான் வாங்கினது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நான் என்னோடய ஓன் டெசிஷன் இது எனக்கு செட் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வாங்கணும் அப்படின்றது தான் செகண்ட் ஒன். ஓன் டெசிஷன் எடுக்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம எடுக்கக்கூடாது, சில விஷயத்தில் நம்ம எடுக்கணும். ஸோ அதை மட்டும் தான் நான் இங்கே ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, கம்மிங் டு தி விலாக். அன்றைக்கி வீட்டில் யாருமே இல்லை அப்படின்றதுனால ஓகே நம்ம வேறு ஏதாச்சும் குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் வெறும் ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம வந்து ஸ்வீட் பண்ணலாம் ஏதாச்சும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது தான் இந்த ஸ்வீட் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு குக்கிங்கெல்லாம் அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. எனக்கு குக்கிங்கில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால மேபி நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். பட் நான் வந்து குக்கிங்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. குக்கிங் பண்ணுவேன். பட் எங்கள் அம்மாவோட ஹெல்ப்பால் நான் வந்து எல்லாமே பண்ணுவேன். அவங்க சொல்லுவாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம், இது செகண்ட் அப்படின்னு வந்து எனக்கு ப்ராசஸாக சொன்னால் நான் வந்து பண்ணி தருவேன். வித்தவுட் ஹெல்ப் வந்து நான் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட்ஸ் கூட யார்கிட்டையும் நான் கேட்காம எது ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ணணும் எதை பண்ணணும் அப்படின்னு வந்து எங்கேயுமே வெப்சைட்ஸ் ஆர் யூடியூப் எதுவுமே நான் பார்க்காம ட்ரை பண்ணது தான் இது. ஆனால் எனக்கு கடைசி வரையுமே ஒரு பயம் இருந்துச்சு, இது நம்ம பண்ணுறது கரெக்டாக வந்துருமா, இது அந்தளவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. பட் கடைசியில் நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இது வீட்லேயும் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வச்சு நான் வந்து அகெயின் இதே சேம் குக்கிங் ப்ராசஸ் வச்சு நான் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டைம் எனக்கு இது கண்டிப்பாக நல்லா வராது, எனக்கே தெரியும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி குக் பண்ணதெல்லாம் எனக்கு எல்லாமே அப்படி தான். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா வரும், செகண்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணும்போது எனக்கு வரவே வராது. ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க குக்கிங் பண்ணுறது நம்ம பண்ண நம்மளுக்கு நல்லா வரும் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் நல்லா பண்ணிடுவேன், செகண்ட் டைம் நான் அதை பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கம்மியாக இருக்கும் இல்லை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து செகண்ட் டைம் எதையுமே ட்ரை பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன்னா ஓகே அதோட நான் விட்டுருவேன். செகண்ட் டைம் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாக்கிட்ட இதை டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பண்ணணும். ஸோ நான் எப்போவுமே வந்து அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ இதுக்கு நம்ம தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு வந்து அம்மாக்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே ட்ரை பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் இதை நான் பண்ணதுனால தான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். அண்டு ஜான்வரி 1 அன்றைக்கி அம்மா போட்ட கோலம் தான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். நான் அன்றைக்கி வந்து ஒரு 2 அவுட்ஃபிட்ஸை சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து நார்மல் குர்த்தா, அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து சாரீ வேர் பண்ணியிருந்தேன். ஒரு 1.5 இயர் கழித்து தான் நான் சாரியை வேர் பண்ணியிருந்தேன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுவரையுமே என் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.